அஜித் அவர்களோட விடாமுயற்சி அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு பக்கம் வேறு லெவல் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரிக்கு வச்சுருக்கு. அதே மாதிரியே ஓவர்சீஸில் ஒரு சூப்பரான நம்பர், கர்நாடகாவில், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா முதற்கொண்டு ஒரு சூப்பரான அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் ஒரு பக்கம் இந்த படத்துக்கு புக்கிங்கே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிடுவோம். ஸோ இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் குடும்பஸ்தன், மதகஜராஜா இந்த படங்களோட வசூல், ஹிந்தியில் ஸ்கை ஃபோர்ஸ், தேவா இந்த படங்களோட வசூல், அப்புறம் மலையாள திரைப்படம், தெலுங்கு திரைப்படம் எல்லா படத்தோட வசூலையும் இந்த வீடியோலாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்டுகிட்டு இருந்த ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல ட்ரெயின் டு பூசன் கலெக்ஷன், அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டான பெனின்சுலா, ஸோ அதே ப்ரொடக்ஷன் டீமோட பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, வசூல் ரீதியாக வெற்றியாக தோல்வி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சின்ன கவுண்டர் தான். அதில் கூண்டுக்குள்ளே உண்ண வச்சு அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் நம்ம சுகன்யா ஒருத்தவங்களை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வரும்போது பாட்டு தான் அது. அதை ஜெயிலுக்குள்ளே அவங்க இருக்கும்போது உள்ள ஃப்ரேம் தான் வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், விஜயகுமார், மிஸ்டர் மணிவண்ணன், ஜெர்ரி ஷான்லி, முத்துக்குமரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எல்லா திரைப்படத்தோட வசூலோட ஷேர் டீட்டெயில்ஸ், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ ப்ராஃபிட் வரணுன்னா எவ்வளோ வசூல் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோவில் பேசுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கை ஃபோர்ஸ், இந்த படத்தோட 11வது நாள் வசூல் இந்தியாவில் 1,50,00,000, வேர்ல்டு வைடு 1,75,00,000. ஸோ இந்தியா முழுக்க 120,22,00,000, உலகம் முழுக்க 133,25,00,000, பட்ஜெட் 160 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 80 கோடிக்கு போயிருந்தது, 75 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. ஸோ 94% ரெக்கவர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸ்கை ஃபோர்ஸ் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமையறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் பிளாக் பஸ்டராக அமைதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இன்னும் ஒரு 5 கோடிக்கிட்ட ஷேர் வந்தது அப்படின்னா அது இன்னும் ஒரு வாரத்தில் நடந்துடும்னு வைங்களேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேவா, இந்த படத்தோட டே 4 இந்தியாவில் 3,21,00,000, வேர்ல்டு வைடு 3,85,00,000. ஸோ டோட்டலாக 25,91,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 35,12,00,000, பட்ஜெட் 80 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 20 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இன்னும் இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், இது அப்படியே டபுள் மடங்காக கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எந்த அளவுக்கு வசூல் வரப்போகுது, இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெறும் ஒரு 4 நாளில் 50% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அடுத்ததாக டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், இந்த படத்தோட டே 12 கேரளாவில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 61 லட்சம். 10 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு. அதாவது 10 கோடியே 54 லட்சம். 9.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. 1 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமையுது டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். அப்புறம் பொன்மான் அப்படிங்கிற படம் டே 5 கேரளாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 79 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 47 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 3.5 கோடி கிட்ட போயிருக்கு. ஒரு 3 கோடியே 10 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 40 லட்சம் ஷேர் வந்தது அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமையுது. டாக்கு மகாராஜ், அந்த படத்தோட டேட் 23 ஆந்திரா தெலுங்கானாவில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஸோ டோட்டலாக 102 கோடியே 44 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 137 கோடியே 44 லட்சம். 110 கோடி பட்ஜெட்டு, 77 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸு, 80 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் 83 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது 77 கோடி தான். அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 21 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடி 28 லட்சம். ஸோ டோட்டலாக 183 கோடியே 84 லட்சமும், வேர்ல்டு வைடு 239 கோடியே 98 லட்சம். 80 கோடி பட்ஜெட்டு, 43 கோடியே 50 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸு, 140 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. 100 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு. சரியான பிளாக் பஸ்டர், இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த அளவுக்கு ரெக்கவரி பர்சன்டேஜ் வேறு எந்த பெரிய படம் எடுக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். 328% ரெக்கவர் ஆகிருக்கு.
அடுத்ததாக மதகஜராஜா திரைப்படத்தோட டேட் 23 தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். ஸோ டோட்டலாக 55 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 63 கோடியே 26 லட்சம், பட்ஜெட் 20 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 12 கோடி கிட்ட போயிருக்கு, 35 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு, 22 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 275% மேலே இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அடுத்ததான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், இந்த படத்தோட 11வது நாள் வசூல் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ இந்த படத்துக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இந்த படம் டே 11 தமிழ்நாட்டில் 6 லட்சமோ, வேர்ல்டு வைடு 7 லட்சம், தமிழ்நாட்டில் டோட்டலாக 1 கோடி 52 லட்சமோ, வேர்ல்டு வைடு 1 கோடி 66 லட்சம், பட்ஜெட் 3 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 1 கோடியே 10 லட்சம், ஷேர் வந்து 91 லட்சத்துக்கிட்ட ஷேர் வந்திருக்கு, அதாவது 82% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் 11 நாளில். அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 11 தமிழ்நாட்டில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 93 லட்சம். ஸோ டோட்டலாக 17 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 19 கோடியே 57 லட்சம், பட்ஜெட் 9 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 10.25 கோடி கிட்ட இதுவரை ஷேர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட அது கிட்ட தான் வந்திருக்கு. இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு, டபுள் மடங்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு, 213% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டருங்க, சூப்பர் ஹிட்டு. முதல் ஜனவரியிலே ஒரு 2 பிளாக் பஸ்டர் தமிழில் இருக்குது, நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் மாதிரி எதுவும் அசம்பாவிதம்லாம் நடக்கலை. அடுத்ததாக விடாமுயற்சி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பக்கம் வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே இதுக்கு மேலே ஒரு பெரிய வன்மத்தை கக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய வன்மம்னா, இப்போ ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வழக்கமாக நிறையா தேட்டரில் போடுறாங்க பெரிய படம் அப்படின்னா, அதில் மோஸ்ட்லி பெரிய தேட்டர் எல்லாமே புக் ஆகிருக்கும். இதில் புக் ஆகாத சில தேட்டர் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து க்ரீனுன்னு எடுத்து போட்டு இந்த படத்துக்கு புக்கிங்கே இல்லை, இந்த படம் வேஸ்ட்டு, அவ்வளோதான், இந்த படம் வந்து காலி. இந்த மகிழ் திருமேனி வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸு வந்து மகிழ் திருமேனியை அசிங்கமாக கெட்ட வார்த்தையால் திட்ட போகிறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த படம் வசூல் வருதா வரலையா, ஒரு படத்துக்கு வரும் ஒரு படத்துக்கு வராது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது என்ன, ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே உட்காந்து காலி பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை மெனக்கெடு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க எல்லாரையுமே செருப்பை சாணியில் முக்கி அடிக்கிற மாதிரி இந்த அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. வழக்கமாக இந்த வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒருத்தங்களை அழித்து அது மூலியமாக, ஒருத்தவங்களை காலி பண்ணி அது மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூஸ் பண்ணது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுன்னா பொறுத்துக்கோங்க. ஸோ இப்போ வசூலை பார்த்துருவோம். விடாமுயற்சி தமிழ்நாட்டில் 11 கோடியே 9 லட்சம். இப்போ நான் சொல்கிறத விட மேபி 1 கோடி 2 கோடி எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம், ஏன்னா நான் எடுத்த டைம் அப்படிங்கிறது ஒரு 4.25 அந்த டைமில் தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 15 லட்சம், கேரளாலேயுமே 40 லட்சத்துக்கு மேலே புக் ஆகிருக்கு, 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 20 கோடியே 11 லட்சம். சரியான கலெக்ஷன் எடுத்துருக்குங்க. டே 1க்கு 2 நாளைக்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே. அப்போ டே 1 எந்த அளவுக்கு வரும், ஒரு பெரிய ஓப்பனிங், அஜித் அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பேசின வாயெல்லாம் கண்டிப்பாக மூடணும். உங்களுக்கு யாராவது வேற ஒரு நடிகரை கூட பிடிச்சிருக்கட்டும், ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான செயல்களுக்கு நீங்கள் துணை போகாதீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் விடாமுயற்சி டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அப்புறம் அந்த பெனின்சுலா அப்படிங்கிற படம், ட்ரெயின் டு பூசன், இதை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் ஒரு நண்பர். நானும் அவர்கிட்ட இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகலான்னு பார்த்தேன், ஏன்னா இந்த படம் அவ்வளோ பெரிய வசூல் ரீதியாக வெற்றி கிடையாது. சவுத் கொரியாவில் 28.69 மில்லியன், ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 12.4 மில்லியன், வேர்ல்டு வைடு 44.09 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஹிட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் ஹிட்டு, அதிரி புதிரி ஹிட்டு. இந்த ட்ரெயின் டு பூசன் மாதிரி பெரிய ஹிட் அப்படி கிடையாது. இது ஓகே, நார்மலான ஒரு கலெக்ஷன் தான். 17 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படம் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.